ஒவ்வொரு சினிமாக்காரனும் 10 அரசியல்வாதிக்கு சமம் அப்படின்னு சொல்லுவேன். இது நான் சரியாக சொல்கிறேன்னா தப்பாக சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் ஒன்றை உணர்ந்து தான் சொல்கிறேன். ஏன்னா அரசியலில் ஒரு முறை எம்எல்ஏ ஆகிட்டா ஜெயிச்சிட்டா 5 வருஷம் உங்களுக்கு அந்த பதவி இருக்குது. மந்திரி ஆகிட்டா 5 வருஷம் இருக்குது. அடுத்த எலெக்ஷனுக்கு தான் திரும்பும். சினிமாவில் அப்படி ஒரு தடவை ஜெயிச்சிட்டா நீங்கள் உடனே உங்களுக்கு இல்லைன்னு அடுத்த படம் ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கணும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் தீக்குளிக்கணும். சீதை மாதிரி ஒரு தடவை தீக்குளிச்சா பத்தாது. இங்கே ஒவ்வொரு தடவையும் தீக்குளிக்கணும். உங்களுடைய முந்தைய வெற்றி தான் இன்றைக்கி உங்களை பேச வைக்கும். முன்னாள் வெற்றி இல்லை, லேட்டஸ்ட் வெற்றி தான் பேச வைக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த வெற்றி பேசவே வைக்காது. அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா எல்லாருக்குமே ஒரு முகமூடி தேவைப்படுது. இல்லை இங்கே எல்லாருமே வேற ஒன்றை கையில் எடுத்துகிட்டு ஓடுறாங்க. அப்படி ஓடக்கூடிய சூழல் அவருக்கு வந்திருக்கு. அவருக்கு வந்ததன் காரணத்தினால் என்னால் அவரோட சேர்ந்து பயணிக்க முடியலை. என்னால் அவரோட சேர்ந்து பயணிக்க முடியாமல் நான் தனித்து எனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து ஓடுறேன். அப்போ எங்கூட வந்த சசிகுமார் அவர் என்ன செய்கிறாருன்னா அவன் இன்னொன்று தேர்ந்தெடுத்துட்டு அவன் ஓடுறான். அப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நாங்கள் 3 பேரும் காலையில் எழுந்திரிச்சா ஒன்றா டீ சாப்பிட்டு அப்படியே தம் அடிச்சுட்டு பேசிக்கிட்டு இருப்போம்னு நினச்சிட்டு இருந்தால் கூட இங்கே யாரையும் சந்திச்சுக்கிறதே இல்லை. அவருடைய பாதை வேறு, என்னுடைய பாதை வேறு, அவருடைய பாதை வேறு. சினிமாவில் வேறு கம்பேர் பண்ணி வேறு பார்ப்பாங்க. அவருடைய தவறை என் மேலே தூக்கி போடுவாங்க, என் தவறை அவர் மேலே தூக்கி போடுவாங்க. இவர் இப்படி தான் போல இருக்குன்னு. இதை நான் நேரடியாக அனுபவிச்சிருக்கேன். அவர் ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்ததுன்னா அது என்ன பாதிக்கும். நான் ஏதாவது ஒன்று செஞ்சால் சசியை பாதிக்கும். ஆனால் நாங்கள் ஒன்றா இல்லை, தனித்தனியாக போயிட்டுருக்கோம். அப்படி பிரிஞ்சிட்டோம், அவங்கவுங்க பாதையை நோக்கி போயிட்டோம். அதுக்கு பின்னாடி ஒரு 10 ஆண்டுகள் கழித்து சந்தித்தோம், திரும்ப பேசணும். ஆனால் தொடர முடியலை.